அண்ணாமலை அவர்களுடைய என்ட்ரியை பார்த்து தெரித்து ஓடிய திமுகவினர் அப்படின்னு சொல்லும்படியான ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. இந்த சம்பவம் நேற்று நடந்திருக்கு. நேற்று எஸ்என்ஆர் அரங்கத்தில் தமிழ்நாடு கம்மா நாயுடு எழுச்சி பேரவை சார்பாக ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த பொதுக்கூட்டத்துக்கு பல்வேறு கட்சியை சார்ந்த நபர்களையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. இந்த பொதுக்கூட்டத்தில் திமுகவினரையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. திமுகவில் இருந்து மாநகர மாவட்ட செயலாளர் துரை செந்தமிழ் செல்வன் பங்கேற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில திமுக நிர்வாகிகளும் அந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்காங்க. எல்லாரும் மேடையில் உட்காந்துருந்தாங்க. அந்த கூட்டத்தில் ஆளும் கட்சியான திமுக அரசுக்கு சில நன்றிகள் தெரிவிச்சிருந்தாங்க. எதுக்கு அப்படின்னா, மேம்பாலத்துக்கு ஜிடி நாயுடு அவர்களுடைய பெயர் சூட்டியதற்கு, அதன் பிறகு வஉசி பார்க்கில் சிலை வச்சதுக்கு, அப்புறம் என்ஜிஓ காலனியில் பெயர் வச்சதுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு திமுக அரசுக்கு நன்றி சொன்னாங்க. ஸோ அதனால் திமுக நிர்வாகிகள்லாம் மேடையில் உட்கார்ந்துருந்து எல்லாருமே ஆரவாரமாக பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் திடீர்னு பாஜகவோட முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை என்ட்ரி கொடுக்குறாரு. அண்ணாமலை என்ட்ரி கொடுக்கும்போது அந்த இடம் எப்படி இருக்குன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே இருந்த பாதி பேர் அண்ணாமலை அவர்களை போய் சந்தித்து அவருக்கு கை கொடுத்து அவரை வரவேற்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நடந்தது தான் சம்பவமே அப்படின்னு சொல்கிற மாதிரி, அதுக்கப்புறம் தான் மேடையில் உட்காந்துருந்த திமுகவினர் அண்ணாமலை அவர்களுடைய என்ட்ரியை பார்த்த உடனே, சரி ஓகே, இதுக்கு மேலே நம்ம உட்காந்துருந்தா சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லி டக்குன்னு இன்னொரு வாசல் வழியாக அவங்க எல்லோரும் கிளம்பி போயிட்டாங்க. என்னதான் அரசியலில் எதிரிகளாகவே இருந்தாலும் கூட, எப்படி ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்க, ஒரு சமுதாயம் சார்பாக ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அந்த நிகழ்ச்சிக்கு பல்வேறு அரசியல் தலைவர்களையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ அண்ணாமலை வந்தாருனாலுமே சரி ஓகே வராரு, சரி வந்தால் வந்துட்டு போகிறாரு, நம்ம ஒரு பக்கம் இருப்போம், அவர் ஒரு பக்கம் இருக்காரு அப்படின்னு இருந்திருக்கலாம். அப்படி இல்லையா, சரி வந்துட்டார், என்ட்ரி கொடுத்துட்டாரு, ஒரு கும்பிட வச்சுட்டு நான் நம்ம வேலை இருக்குன்னு கிளம்பிடலாம் அப்படின்னு அப்படி சொல்லிவிட்டு ஒரு கும்பிட வச்சுட்டு போயிருக்கலாம். அது எதுவுமே பண்ணாமல் சொல்லாமல் கொள்ளாமல் அவர் வரும்போது டக்குன்னு மேடையை விட்டு இறங்கி இந்த வாசல் வழியாக வெளியே போனது அண்ணாமலையை பார்த்து திமுகவினர் பயந்து தெரித்து ஓடினாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை தான் இப்போ கிளப்பியிருக்கு. அப்படி தான் அந்த கூட்டத்தில் இருந்தவங்களுமே பேசிக்கிறாங்க, அண்ணாமலையின் என்ட்ரியால் தெரித்து ஓடிய திமுகவினர் அப்படின்னு சொல்லி. மொத்தத்தில் அண்ணாமலை அவர்கள் திமுகவினரிடையே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப நல்லா தெரியுது. அவருடைய என்ட்ரியாக இருக்கட்டும், திமுகவினர் தெரித்து ஓடியதாக இருக்கட்டும், இந்த நிகழ்ச்சியில் இது ஒரு மிகப்பெரிய பரபரப்பான விஷயமாகவே பேசப்படுது. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது பற்றி இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடவே அரசியல் பற்றிய செய்திகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.